அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வரலாறு பாடங்கள் பற்றி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்கள் தொடர்ந்து இதில் வரும் ஆடியோ வகுப்புகளை கேட்டு பயன்பெறவும். இன்றைய ஆடியோ வகுப்புல நம்ம மராத்தியர்களை பத்தி பார்க்க போறோம். வரலாறு பகுதியில ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கூட. ரொம்ப ஒரு குறுகிய பேரரசு தான், சரிங்களா? சிவாஜியை மையப்படுத்தி மட்டுமே இந்த பேரரசு வலிமை பெறுகிறது, சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக சிவாஜியால் ஏற்படுத்தப்பட்ட அமைச்சரவை அஷ்ட பிரதான் அப்படின்னு சொல்லுவோம். 8 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை அப்படின்றத சிவாஜி வந்து ஏற்படுத்தியிருப்பாரு, சரிங்களா? அஷ்டதி கஜங்கள் அப்படின்றது கிருஷ்ணதேவராயர், சரிங்களா? அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கிருஷ்ணதேவராயருடைய அமைச்சரவை. அஷ்ட பிரதான் அப்படின்னு சொல்லும்போது சத்ரபதி சிவாஜியோடைய அமைச்சரவை. அதுல வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வாக்கள் அப்படின்னு சொன்னோம்னா பிரதம அமைச்சர்கள்னு சொல்லுவோம், சரிங்களா? அவங்க தான் அந்த 8 அமைச்சர்கள்ல முதன்மையானவர்களாக இருப்பாங்க, சரிங்களா? பிற்காலத்துல சத்ரபதி அப்படின்ற அந்த மன்னருடைய அதிகாரத்துல இருந்து, சத்ரபதின்னு சொன்னோம்னா மன்னரை தான் சத்ரபதின்னு சொல்றாங்க மராத்தியர்கள்ல. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த அதிகாரத்தை விட, சரிங்களா, பேஷ்வாக்களுக்கு அதிகமான அதிகாரம் போகுது. மன்னர்கள்ன்றவங்க பெயரளவுல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பேஷ்வாக்களுடைய ஆட்சின்றது இந்தியாவில் வந்து நடக்குது, சரிங்களா? அப்ப இந்த மராத்தியர்கள்னு சொன்னோம்னா ஒரு 5 வகையான குடும்பங்கள் இருக்கும், சரிங்களா? 5 வகையான குடும்பங்கள். மராத்தியர்கள்னு சொன்னோம்னா அவங்க எந்தெந்த நிலப்பகுதியில் இருக்காங்களோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அழைச்சிக்கிறாங்க. எப்படி வந்து ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஒரு பகுதியில் ஆட்சி செய்யறதுக்கு தகுந்த மாதிரி பேரை வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி, சரிங்களா, அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு குறுகிய பேரரசு தான். ஆனா இந்தியாவில் வந்து ஒரு மாபெரும் வலிமை பெற்ற ஒரு பேரரசாக முகலாயர்களை வீழ்ச்சி அடைய செஞ்சதுல மராத்தியர்களோட எழுச்சின்றது முக்கிய பங்களிப்பாக இருக்கும், சரிங்களா? அந்த வகையில வரலாறுல ரொம்ப முக்கியம் இது. நம்ம பிசி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம படிக்காம கொஞ்சம் பிசி எக்ஸாம் லெவலை தாண்டியே நம்ம இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்துடலாம், சரிங்களா? அந்த ஒரு கொஸ்டின் மிஸ்ஸே ஆகக்கூடாது, சரிங்களா? சரி, ஓகே. அப்ப மராத்தியர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு குறுகிய பேரரசு தான். இப்ப டெல்லி சுல்தானியத்தை பத்தி நம்ம பார்த்திருப்போம். டெல்லி சுல்தானியம்னாக்கா உங்களுக்கு தரையின் போர், 2ஆம் தரையின் போர், இதுல வெற்றி பெற்று 1192 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகமது கோரி அவர்களால் இந்தியாவில் இந்திய துணைக்கண்டத்துல இஸ்லாம் அரசாங்கம் அப்படின்றது, சரிங்களா, முஸ்லிம்களுடைய அரசாங்கம் அப்படின்றது தோற்றுவிக்கப்படும். அதுக்கு அடுத்ததா அவருடைய அடிமை குத்புதீன் ஐபக்கால டெல்லி சுல்தானியம் அப்படின்ற விஷயம் தோற்றுவிக்கப்படுது 1206. அதுல இருந்து அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம்னு சொல்லி 5 வம்சங்களால் ஆளப்படும், சரிங்களா? பல்வேறு மன்னர்கள் வருவாங்க, சரிங்களா? அதுல நம்ம முக்கியமான விஷயங்களை மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம். அதுல லாஸ்டா இருந்த இப்ராஹிம் லோடி, லோடி வம்சத்துல கடைசியா இருந்தவர், இவர் தான் கடைசி டெல்லி சுல்தான், சரிங்களா? அவர் 1526 பானிபட் அப்படின்ற போர்க்களத்துல பாபர் வந்து தோற்கடித்து இந்தியாவில முகலாய சாம்ராஜ்யத்தை வந்து நிறுவுறாரு. அப்ப 1526 முதல் பானிபட் போர்ல தொடங்கி, சரிங்களா, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை வந்து தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர்ற வரைக்கும், சரிங்களா, அவங்களுடைய ஏகாதிபத்திய ஆட்சி இந்தியாவில் ஏற்படுற வரைக்குமே முகலாயர்களுடைய ஆட்சி தான் இந்தியாவில் நடக்குது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நிறைய அரசர்கள் படையெடுத்துட்டு வருவாங்க, படையடிச்சுட்டு கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி கஜினியை கூட நம்ம பார்த்துருப்போம், கஜினி மாமுது. ஆப்கானிஸ்தான்ல கஜினி அப்படின்ற ஒரு அரசுக்கு ஒரு ஆட்சி பகுதியை ஆட்சி செஞ்சவர் தான் அந்த கஜினி மாமுது. 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து வந்திருப்பார். அவர் 17 முறை படையெடுத்துமே கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. இங்கேயே தங்கி இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சித்திரவதை செய்ய மாட்டாங்க, சரிங்களா? கொள்ளையடிப்பாங்க, வருவாங்க, நிறைய அழிவுகளையும் நாசகரத்தையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. திரும்ப வருவாங்க, எப்ப வந்து விளைச்சல் விளைஞ்சு முடிச்சிடுச்சோ, எப்ப வந்து செல்வ செழிப்பு மீண்டும் கொழிக்குதோ அப்போ வந்து திரும்ப கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துச்சு, சரிங்களா? தைமூருடைய படையெடுப்பாக இருக்கட்டும், சரிங்களா? இந்த மாதிரி படையெடுப்புகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருமே கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கேயே இருந்து இந்தியாவை சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்தியாவுடைய வளங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூட்டியா தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் அரங்கேற்றி இருப்பாங்க. நம்ம அதை பின் வரக்கூடிய வகுப்புகளை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களை விட ரொம்ப ரொம்ப கொடூரங்களையும் மிக கடுமையான பாதைகளையும், சரிங்களா, மிக துயரமான சம்பவங்களையும் இந்தியா வந்து சந்திச்சது அப்படின்னா அது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம்தான். அதுக்கு முன்னாடி சந்தித்ததை விட மிக கொடூரமான விஷயங்கள் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி சந்தித்த விஷயங்கள் எல்லாமே மறக்கப்பட்டு விட்டது, சரிங்களா? அதான் உண்மை. அப்ப வரலாறுல நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட பேரரசாக மராத்தியர்கள் இல்லை அப்படின்னாலும் ஒரு குறுகிய கால பேரரசு அப்படின்னாலும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்ப மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மகாராஷ்டிரா பகுதி இருக்கு இல்லையா, அந்த மும்பை,
அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மும்பை, மகாராஷ்டிரா இந்த பகுதி, அந்த பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மலை இடுக்குகள்ல வந்து மராத்தியர்கள் வந்து இருப்பாங்க. இவங்களுடைய ஸ்பெஷலிஸ்டே என்னன்னா கொரில்லா போர் முறை அப்படின்ற ஒரு போர் முறையில இவங்க ரொம்ப சிறந்தவர்களாக இருப்பாங்க. அது என்ன சார் கொரில்லா போர் முறை அப்படின்னா, மறைஞ்சிருந்து மறைஞ்சிருந்து தாக்குது. சரிங்களா? மலை இடுக்குகள்லாம் இப்ப பதுங்குவாங்கப்பா. படை வருது, அவங்க மேல படை எடுத்துட்டு வராங்கன்னா இவங்க அங்கங்க பதுங்கிட்டு இருப்பாங்க. பதுங்கிட்டு இருந்து தாக்குதல் நடத்துறது, திடீர்னு தாக்குதல் நடத்தி எதிரிகளை நிலைகுலைய செய்வது, அதுதான் கொரில்லா போர் முறை. மராத்தியர்கள் பின்பற்றிய போர் முறை என்ன அப்படின்னு கேட்பாங்க. கொரில்லா போர் முறை அப்படின்றதுதான். சரிங்களா? அப்ப மராத்தியர்கள் எப்போ வந்து எழுச்சி அடையறாங்கன்னா, சிவாஜியை மையப்படுத்தி மட்டுமே மராத்தியர்கள் எழுச்சி பெறாங்க. ஏன்னா மராத்திய சாம்ராஜ்யம்ன்றது சிவாஜியை கொண்டே கட்டமைக்கப்படுது. சரிங்களா? அப்ப சிவாஜி அப்படின்னு சொல்லும் பொழுது, ஷாஜகானுடைய ஆட்சி காலத்துல சிவாஜியுடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா அகமது நகர், பீஜப்பூர் ஆகிய அரசுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா வந்து பணியாற்றிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். சரிங்களா? அப்ப அவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஷாஜி பான்ஸ்லே அப்படின்றது தான். சரிங்களா? ஷாஜி பான்ஸ்லேவுக்கும் ஜிஜாபாய் அப்படின்றது, ஷாஜி பான்ஸ்லேயோட ஒய்ஃப் ஜிஜாபாய், இவங்க 2 பேர்த்துக்கும் மகனாக சிவாஜி அப்படின்றவர், சத்ரபதி சிவாஜின்னு பிற்காலத்தில் அழைக்கப்பட்டவர். சரிங்களா? சிவாஜி வந்து பிறக்கிறார். பிறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து பாதுகாவலராக யார் இருந்தாங்க அப்படின்றதான் உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா? இவருக்கு வந்து பாதுகாவலராக யார் இருந்தாங்க அப்படின்றதான் உங்களுக்கு கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தாதாஜி கொண்டதேவ் அப்படின்றவர் பாதுகாவலரா மட்டும் இல்லாம ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆசிரியராகவும் இருக்கிறாங்க. மகாபாரதம், சரிங்களா, ராமாயணம், இந்த மாதிரி இதிகாசங்களை எல்லாம் அவருக்கு வந்து கற்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சமயப்பற்றுன்றது அவருக்கு ஏற்படுது. சரிங்களா? இந்த மராத்தியர்களுடைய எழுச்சி அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்தி இயக்கங்களுடைய தாக்கம் தான். பக்தி இயக்கம்ன்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? பக்தி இயக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலத்துல ரொம்ப இதா இருக்கும். அவர் வந்து ரொம்ப தீவிரமா இஸ்லாம் மதத்தை வந்து பின்பற்றுவாரு. ஜிஸ்யா வரியை திரும்ப கொண்டு வந்துருவாரு. அக்பர் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட வரி தான் வந்து தலைவரி தான் ஜிஸ்யா வரி அப்படின்றது. சரிங்களா? அந்த வரியை வந்து அக்பர் வந்து நீக்கி இருப்பாரு. ஆனா அவுரங்கசீப் திரும்ப கொண்டு வந்துருவார். சரிங்களா? இந்த விஷயத்தெல்லாம் அவுரங்கசீப் கொண்டு வந்ததுனால மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே எழுச்சி பெறுவாங்க. சரிங்களா? அப்போதான் வந்து குரு நானக் அப்படின்றவங்க, சீக்கியம் மதம் அது வந்து எழுச்சி பெறும். சரிங்களா? அப்போ இஸ்லாம் மதம் கூட எழுச்சி பெறும். ஸ்தூபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்தூபிகள், அவங்களால அதுவுமே எழுச்சி பெறும். அப்ப பக்தி இயக்கங்களின் காலம்னு சொல்லி நம்ம இதை வந்து அழைக்கலாம். இது நம்ம தனியா பார்க்கலாம். ஆழ்வார்கள் வருவாங்க, நாயன்மார்கள் வருவாங்க. சரிங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம தனியா வந்து பார்க்கலாம், அடுத்த வகுப்புல வந்து பார்க்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி பக்தி இயக்கங்களுடைய தாக்கம்ன்றது இந்த மராத்தியர்கள், அந்த மகாராஷ்டிரா பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில வந்து அதிகமா ஏற்படுது. சரிங்களா? அந்த வகையில நம்ம சிவாஜியோடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு, ஏன்னா சிவாஜின்றவர் சின்ன வயசுலேயே தாதாஜி கொண்டதேவ் அப்படின்றவர் தான் அவருக்கு பாதுகாவலராக இருக்கிறாரு மற்றும் ஆசிரியராகவும் இருக்கிறாரு. இந்த தாதாஜி கொண்டதேவ் அப்படின்றவர் அவருக்கு சின்ன வயசுலேயே மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரி இதிகாச கதைகள் எல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. சரிங்களா? அப்போ அவர் வந்து இந்து சமயத்தின் மீது அவ்வளோ ஒரு பற்றாக இருக்கிறார். சரிங்களா? அப்ப இஸ்லாம் சமூகம் அப்படின்றது பறந்து விரிந்து அவங்களுடைய ஆட்சியின் கீழ் தான் இந்தியா அப்படின்றது இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவையுமே தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக முகலாய சாம்ராஜ்யம் இருக்குது. அவங்கள எதிர்த்து இங்க யாருமே இல்லைன்ற மாதிரிதான் இங்க எல்லாருமே இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஒரு சமயத்துல துக்காராம், ராம்தாஸ் அப்படின்ற 2 துறவிகள், சரிங்களா, அந்த 2 துறவிகளால இவர் வந்து ஈர்ப்பு பெறார். அவங்களுடைய சொற்பொழிவுகளால, அவங்க போதிக்கிற போதனைகளால இவர் வந்து கவரப்படுறார். சரிங்களா? அப்ப மகாராஷ்டிரா முழுவதுமே பக்தி இயக்கம் அப்படின்றது பரவுது. சரிங்களா? பக்தி இயக்கம் அப்படின்றது பரவுது. சிவாஜியை வந்து அது ஆட்கொள்ளுது. சரிங்களா? அப்ப சிவாஜி என்ன பண்றாரு அப்படின்னா 1645 இந்த காலகட்டத்துல, சரிங்களா, அவர் பிறந்தது 1627, ஒரு 18 வயசு போல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோட்டைகளை எல்லாம் கைப்பற்றுறதுக்கு ஆர்வம் காட்டுறாரு. கோட்டைகளை கைப்பற்றுதல். உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, மராத்தியர்கள் வந்து கோட்டைகளை எல்லாம் பெருமையாக நினைச்சாங்க. இதுவுமே உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். சரிங்களா? அப்ப அப்படியே ஒரு ஐடியாலஜியோட, ஒரு மைய கருத்தோட அப்படியே டிராவல் ஆகிட்டு வாங்க. இப்ப சிவாஜி அப்படின்றவரு கோட்டையை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவங்க அப்பா யார்கிட்ட வேலை செய்யறாங்கனாக்கா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பீஜப்பூர் சுல்தான்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரிங்களா? பீஜப்பூர் ஆட்சி செஞ்ச அந்த அரசருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரிங்களா? இந்த நேரத்துல இவர் என்ன பண்றாருன்னா கோண்டுவானா கோட்டை, தோர்னா கோட்டை, ரெய்கார் கோட்டை, இந்த மாதிரி தொடர்ந்து கோட்டைகளை கைப்பற்ற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவருடைய பாதுகாவலர் இருந்த தாதாஜி கொண்டதேவ், சரிங்களா, ராஜாஜி இல்லப்பா, தாதாஜி கொண்டதேவ், நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவரோட பாதுகாவலர்னு சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் கடிவாளம் கட்டி அவர் அடக்கிறதுன்றது அவரோட பாதுகாவலராக தான் இருப்பார். ஏன்னா அவருடைய டீச்சர். சரிங்களா? அவருக்கு தான் அவர் வந்து கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அவருக்கு தான் அவர் கட்டுப்படுவார். இப்ப கட்டுப்பாடு இல்லாம சுதந்திரமாயிடுறாரு. அவர் இறந்துடுறாரு. 1649 காலகட்டத்துல இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா
முகலாயர்களுடைய கோட்டையவே இவர் வந்து கைப்பற்றுறாரு. சரிங்களா, புரந்தர் கோட்டை அப்படின்ற கோட்டையை வந்து கைப்பற்றுறாரு. இப்போ முகலாய சாம்ராஜ்யத்துடைய பேரரசராக இருந்தவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். இப்ப அவுரங்கசீப் என்ன பண்றாரு, இந்த மராத்தியரோட எழுச்சின்றது இந்த தக்கான பகுதியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து தக்காணத்துடைய ஆளுநராக, சரிங்களா, இவர் வந்து மன்னராக ஆவறதுக்கு முன்னாடி தக்காணத்தை ஆளுநராக இருந்து பொறுப்புல இருப்பார். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் மன்னராவார். மன்னரானாலுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த தக்காணம் அப்படின்றது மேல அவருக்கு ஒரு கண் இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த தக்காணத்துல மராத்தியருடைய எழுச்சி அப்படின்றத அவரால் பொறுத்துக்க முடியாது. சரிங்களா, அப்ப இவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய மாமனாராக, தன்னுடைய மாமனாரும் முகலாயர்களுடைய படை தளபதியுமாக இருந்த சேஷ்டகான் அப்படின்றவரை சிவாஜியை அடக்க சொல்லி அனுப்புவார். ஒரு படையோட அவர் வந்து அனுப்புவார். அவர் ஒரு படை தளபதி, முகலாயர்கள்ல ஒரு படை தளபதியா இருப்பாரு. அவுரங்கசீப்போட மாமனாராகவும் இருப்பார். அவரு போயிட்டு சிவாஜி மேல படை எடுத்துட்டு போவார். சரிங்களா, அவரையும் சிவாஜி வந்து தோற்கடிச்சிருவார். தோற்கடிச்சு காயப்படுத்தி விரட்டி அடிச்சிருவார். அப்ப சேஷ்டகான் அப்படின்றவரு டெல்லி நோக்கிய போயிடுவார். சரிங்களா, தோத்து போயிடுவார். போனதுக்கு அப்புறமா சிவாஜி எப்படியாவது அடக்கணும், ஒரு இந்துவை கொண்டுதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராஜபுத்திர தளபதியான ஜெய்சிங் அனுப்புறாங்க. ஜெய்சிங் அனுப்பும் போது அவருடைய கணக்குன்றது சரியாகுது. சரிங்களா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவனை அடிக்கிறதுக்காக, சரிங்களா, பூலித்தேவன் அப்படின்றவன் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிற்காலத்தில் நம்ம தென்னிந்திய சுதந்திர போராட்டத்தில் தென்னிந்தியாவின் பங்களிப்புன்றதுல பூலித்தேவரை பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா, அதுல வந்து பூலித்தேவரை அடிக்கிறதுக்காக எப்படி வந்து ஒரு இந்துவை வந்து செட் பண்ணாங்களோ, சரிங்களா, நம்ம படங்கள் எல்லாம் கூட நம்ம வந்து அந்த இதை வந்து பார்த்துருப்போம். கான் சாஹிப் அப்படின்னு சொல்லி, சரிங்களா, பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறிடுவார். மருதநாயகம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, மருதநாயகத்தை கொண்டு தான் பூலித்தேவரை வந்து அடக்குவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு இந்துவை கொண்டு தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஜெய் சிங் அப்படின்ற ஒரு ராஜபுத்திர இளவரசர் என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. அவங்களுடைய கணக்கு சரியாகுது. சிவாஜியை வந்து அடக்கிறார். சரிங்களா, அடக்கியதுக்கு அப்புறமாக எல்லா கோட்டைகளையும், தான் கைப்பற்றிய பெரும்பான்மையான கோட்டைகளை எல்லாம் முகலாயர்கள்ட்ட ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்சதுக்கு அப்புறம் மன்சப்தாரி முறையை வந்து ஏற்கிறாரு. மன்சப்தாரி முறைன்றத அக்பர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா, அக்பர் வந்து மன்சப்தாரி முறை அப்படின்ற முறையை கொண்டு வந்திருப்பாரு. நம்ம சொல்லியிருக்கிறோம், போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். முகலாயர்களை பார்க்கும்போது மன்சப்தாரி முறைன்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை கொடுத்துருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட படையை கொடுப்பாங்க, குதிரை படையை கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணிக்கணும். அங்கே வரி வசூல்லாம் செஞ்சு அங்க பேரரசுக்கு வந்து அனுப்பணும். அதுதான். அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த மன்சப்தாரி முறையுமே ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய தோல்வியை வந்து ஒப்புக்கொள்கிறார். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜெய்சிங்கோடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில முகலாயர்களுடைய அவைக்கு வந்து சிவாஜியை வந்து கூப்பிடும்போது சிவாஜியும் போறாரு. போகும்பொழுது அங்க அவமானப்படுத்தப்படும் பொழுது ரொம்பவும் அவமானப்படுத்தப்படுறாரு. சரிங்களா, அதனால தன்னுடைய மனசுல வந்து ஒரு பழி உணர்வை வந்து சிவாஜி வந்து அப்போது கொள்றாரு. சரிங்களா, இவரை சிறையில் அடைச்சிடுறாங்க. அடைச்சதுக்கு அப்புறமா பழக்கூடைகள் மூலமாக அங்க வந்து தப்பிச்சு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. சரிங்களா, இங்க இருந்து சிவாஜி என்ன பண்றாரு, முகலாயருடைய அவைக்கு போறாரு. அங்க அசிங்கப்படுத்தப்படுறாங்க. சரிங்களா, கௌரவமாக கூப்பிட்டு விருந்து கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அங்க அசிங்கப்படுத்துவாங்க. அசிங்கப்படுத்தும் போது அவர் ஒரு பழி வாங்குற உணர்வை வந்து சிவாஜி வந்து மனசுல ஏத்துக்கிறாரு. சிறையில் அடைக்கப்படும் பொழுது பழக்கூடையின் மூலமாக தப்பித்து வெளியில வந்துடுவார். வெளியில வந்ததுக்கு அப்புறம் சூரத்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, சூரத் அப்படின்றது தானே அப்ப முகலாயர்களுடைய ஒரு வலிமையான ஒரு துறைமுகமாக இருக்கும். அதையெல்லாம் சூறையாடிட்டு 1674 ரெய்கார் கோட்டையில தேவ முறைப்படி, சரிங்களா, சத்திரபதி அப்படின்ற பட்டத்தை வந்து சூட்டிக் கொள்வார். சரிங்களா, சத்திரபதி அப்படின்ற பட்டத்தை வந்து சூட்டிக் கொள்கிறார். இதுல இருந்து இந்த மராத்தியர்களுடைய சாம்ராஜ்யம் அப்படின்றது ஆரம்பிக்கும். சரிங்களா, இதுல இருந்து ரொம்ப ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக, சரிங்களா, அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவையை வந்து வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் நிறைய படையெடுப்புகள்லாம் மேற்கொண்டு இவர் என்ன பண்ணுவாரு, மராத்தியர்களுடைய அந்த சாம்ராஜ்யத்தை வந்து விரிவுபடுத்துவார். சரிங்களா, சிவாஜிக்கு அப்புறமா, சரிங்களா, அவருடைய பையன் சாம்பாஜி அப்படின்றவன் ஆட்சி பொறுப்பு ஏற்பான். சரிங்களா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம்பா. சிவாஜிக்கு அப்புறமா சாம்பாஜி அப்படின்றவன் ஆட்சி பொறுப்பு ஏற்பான். அப்ப சாம்பாஜிக்கு கூடவே இருந்து, சரிங்களா, அவர் கூடவே இருந்து ஆலோசனை வழங்குறதாக இருக்கட்டும், இல்ல தன்னுடைய அந்த அவையில வந்து பாத்தீங்கன்னா புலவராகவும் கவிஞராகவும் அறிஞராகவும் இருந்தவராக கபிலகலாஷ் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். சரிங்களா, அவர் வந்து ஒரு குடும்ப அர்ச்சகரா இருப்பார். ஒரு சாமியார் வந்து கூடவே இருக்கிறாரு. சாம்பாஜிக்கு கூடவே இருக்கிறாரு. எல்லாத்துலயும் இவரே வந்து அறிவுரை வழங்கிட்டு இருக்காரு. சரிங்களா, ஒரு கட்டத்துல அவுரங்கசீப்புடைய பையன் 2ஆம் அக்பர் அப்படின்றவர், சரிங்களா, அவரும் சாம்பாஜி இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. சாம்பாஜி ஒரு கட்டத்துக்கு மேல முகலாயர்கள் பக்கம் சாய்ந்துருவாரு. அப்போ அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா, அந்த சாம்பாஜியையும் அவர் கூட கபிலகலாஷ் அப்படின்றவர் இருந்திருப்பாரு, ஒரு சாமியார்.
2 பேத்தையுமே கொன்னுடுறாரு. சரிங்களா, கொன்னுடுறாரு. கொன்னதுக்கு அப்புறமா சரிங்களா, கொன்னதுக்கு அப்புறமும் சிவாஜி தான் இருப்பார். சரிங்களா, அவருடைய பையன் இறந்ததுனால மன உளைச்சல்லையே அவர் வந்து பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இருந்து இறந்துருவாரு. சரிங்களா, இப்போ அடுத்ததாக யார் வந்து சத்திரபதியா இருக்கிறாங்க, சிவாஜிக்கு அப்புறம் யார் சத்திரபதியா இருக்கிறாங்க, இது உங்களுக்கு கொஸ்டின். சிவாஜியோடைய பேரன் ஷாஹு அப்படின்றவர் இருப்பான். சரிங்களா, ஷாஹு அப்படின்றவர் தான் அடுத்த சத்திரபதியா மாறுறாரு. இது உங்களுக்கு கொஸ்டின். ஷாஹு அப்படின்னா நேர்மையானவர் அப்படின்றது பொருள். சரிங்களா, ஷாஹு அப்படின்னா நேர்மையானவர் அப்படின்ற பொருள். இதுக்கு யார் வந்து இவருக்கு வந்து ஷாஹு அப்படின்னு மகாராஜா ஷாஹு அப்படின்னு சொல்லி யார் வந்து பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் வைப்பார். சரிங்களா, அவுரங்கசீப் தான் இவருக்கு ஷாஹு அப்படின்ற பேர் வைப்பாரு. ஷாஹு அப்படின்னா நேர்மையானவர் அப்படின்றது பொருள். சிவாஜிக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மராத்தியர்கள்ல ரொம்ப முக்கியமான பர்சன் சிவாஜி தான்ப்பா. அடுத்ததா கொஸ்டின் சொல்லும்போது சாம்பாஜி, சிவாஜியோடைய பையன் சாம்பாஜி. சாம்பாஜி அப்படின்னு சொல்லும்போது அவரையும் கொன்னுடுறாங்க. சாம்பாஜிக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு குருவாக, ஒரு கவிஞராக, அறிஞராக கூடவே இருந்தவர் யார் அப்படின்னா கபிலகலாஷ் அப்படின்றவர். இந்த சாம்பாஜியை கொல்ல இவரும் கூட இருப்பாரு, இவரையும் சேர்த்து கொன்னுடுறாங்க. இவங்களுக்கு அப்புறமா வர்றது யாருன்னா ஷாஹு அப்படின்றவர் வர்றாரு. சரிங்களா, சிவாஜியோடைய பேரன் தான் ஷாஹு. சிவாஜிக்கு அப்புறம் ஷாஹு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. ஷாஹுனா நேர்மையானவர் அப்படின்றது பொருள். சரிங்களா, யாரு இந்த மாதிரி சொல்றாங்க, அவுரங்கசீப்பால நேர்மையானவர் சொல்லி அழைக்கப்படுறாரு. சரிங்களா, அவ்வளவுதான். இப்ப அந்த மராத்தியர்கள முக்கியமான அரசர்கள்னு பார்க்கும்போது இவங்க மட்டும்தான். சரி, இவங்களுக்கு அப்புறம் அரசர்கள்னு சொல்லி பெருசா யாரும் இருக்க போறது கிடையாது. இதுக்கப்புறம் சிவாஜியோடைய அந்த அமைச்சரவை இருக்கு இல்லையா, 8 அமைச்சர்கள் கொண்ட அவை, அஷ்டபிரதான் அப்படின்றது. அதுல முதன்மையானவர்கள் யாருன்னா பிரதம அமைச்சர்கள்னு சொல்லக்கூடியவர் தான் பேஷ்வாக்கள். இதுக்கப்புறம் பேஷ்வாக்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது இருக்கும். சரிங்களா, பேஷ்வாக்களுடைய ஆதிக்கம்ன்றது இருக்கும். முதல் பேஷ்வா யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர் தான் முதல் பேஷ்வா. சரிங்களா, இவர் சாதாரணமா ஒரு வருவாய்த்துறை அலுவலராக தன்னுடைய பணியை வந்து தொடங்கினவர் தான் பேஷ்வாவாக மாறிடுவார். சரிங்களா, இவருக்கு அப்புறம் பாஜிராவ் அப்படின்றவர் இருப்பார். பாஜிராவ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு வலிமையானவரா இருப்பார். சரிங்களா, மராத்தியர்களுடைய செல்வாக்கை வந்து நிலைநாட்டுவாரு. முகலாயர்களுக்கு எதிராகவே போர்லாம் புரிவாரு. சரிங்களா, இவர் என்ன பண்ணுவாருனாக்கா பேரரசர் ஷாகுவுக்கு விசுவாசமா இருந்த சரிங்களா மராத்தியர்களுடைய குடும்பங்கள் இருக்கும். 5 வகையான குடும்பங்கள் இருக்கும். சரிங்களா, கெய்க்வாட் அப்படின்றது பரோடாவில் இருக்கும், பான்ஸ்லேன்றது நாக்பூர்ல இருக்கும், ஹால்கார் அப்படின்றது இந்தூர்ல இருக்கும், சிந்தியா அப்படின்றது குவாலியர்ல இருக்கும், பேஷ்வா அப்படின்றது பூனேவில் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். பொறுத்துகையில கூட உங்களுக்கு கேட்கலாம். நம்மளோட மெட்டீரியல் ஒரு டைம் கொடுத்துருக்கோம், ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, முக்கியமான மராத்திய குடும்பங்கள்லாம் இருக்கும். சரிங்களா, அந்த 5 குடும்பங்கள் தான். இப்ப பேஷ்வாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மராத்தியரோட வீழ்ச்சிக்கே இதுதான் காரணம். இந்த பேஷ்வாக்கள் பண்ண அந்த விஷயங்கள் தான் காரணம். இப்ப சத்திரபதி அப்படின்னு சொல்லும்போது பேரரசர் அப்படின்னா அரசர்ன்றது பொருள். சரிங்களா, சமஸ்கிருத சொல் அது. சத்திரபதி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சமஸ்கிருத சொல். அதனுடைய பொருள் என்னன்னா அரசர் அப்படி இல்லைன்னா பேரரசர் அப்படின்றதுதான் பொருள். சரிங்களா, இப்போ ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் அப்படின்றது இல்லாம போயிடும். சரிங்களா, மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாமல் போயிடும். இப்ப அரசர்னு ஒருத்தர் இருந்தா அவர் சொல்றதான் எல்லாருமே கேட்கணும் இல்லைங்களா. ஆனா அரசர் அப்படின்றவர் பேரளவுல இருந்து பேஷ்வாக்கள் அப்படின்றவங்க உண்மையான அதிகாரிகளாக மாறுறாங்க. அதிகாரத்தை எல்லாமே பேஷ்வாக்கள் வந்து தங்களுடைய கையில வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா பேஷ்வாக்கள்ல இந்த பாஜிராவ் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது 5 குடும்பங்களையும் சரிங்களா 5 மராத்திய குடும்பங்களையும் நீங்க சுதந்திரமாக அவங்கவுங்க பகுதியை வந்து ஆட்சி செய்யலாம், நிர்வாகம் செய்யலாம், வரி வசூல் செய்யலாம், நீங்களே உங்களை வந்து நீங்க பாத்துக்கலாம், யாருக்கும் நீங்க வந்து அடிமை கிடையாது, யாருக்கும் கீழே நீங்க கிடையாது, நீங்க சுதந்திரமா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்களா, இப்ப பேஷ்வாக்கள் அப்படின்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஆனா மையப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகம் அப்படின்றது மராத்தியர்கள் இல்லாம போகுது. பிற்காலத்துல இதுவே வந்து இவங்களுடைய அழிவுக்கு வந்து கொண்டு போய் வைக்குது. சரிங்களா, மராத்தியர்களுடைய வீழ்ச்சிக்கு இதுதான் காரணமாக இருக்குது பிற்காலத்துல. இப்போ பாலாஜி பாஜிராவ் அப்படின்றவருடைய காலத்திலலாம் வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வாக்கள் வந்து ரொம்ப உச்சபட்ச அதிகாரத்துல வந்து இருக்கிறாங்க. அவருடைய காலத்துல வந்து மராத்தியர்களுடைய செல்வாக்குன்றது ரொம்ப அதிகமாக பரவுது. சரிங்களா, மராத்தியர்களுடைய எல்லைன்றது ரொம்ப அதிகமாக பரவுது. சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டா போதும்பா. சரிங்களா, இப்ப இந்த பேஷ்வாக்கள்ல கடைசி பேஷ்வா யாரு அப்படின்னா 2ஆம் பாஜிராவ் அப்படின்றவர் தான். சரிங்களா, இப்ப இந்த பேஷ்வாக்களுடைய வீழ்ச்சி அப்படின்றது எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மராத்தியர்களுடைய எழுச்சின்றது சத்ரபதி சிவாஜியோடைய காலத்துல பெருசா வந்து ஒரு பேரரசாக மாறுது. சரிங்களா, முகலாயர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது இந்த மராத்தியர்களுடைய எழுச்சி. சரிங்களா, இதை நம்ம பார்த்தோம். இப்ப சிவாஜி இருக்கிறாரு, சிவாஜியோடைய பையன் சாம்பாஜி இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்தது ஷாஹு இருக்கிறாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் பேஷ்வாக்கள் வந்து அதிகாரத்தை கைப்பற்றிடுறாங்க. அப்புறம் பேஷ்வாக்களுடைய ஆட்சி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அஷ்டபிரதான் அப்படின்றது சிவாஜியோடைய அமைச்சரவை. அதுல வந்து பிரதம அமைச்சராக இருந்தவங்க தான் அந்த பேஷ்வாக்கள். சரிங்களா, இவங்க தான் பிற்காலத்துல அதிகாரத்தை வந்து கைப்பற்றுறாங்க. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லை. 5 குடும்பங்களாக மராத்திய குடும்பங்கள் இருக்குது இந்தியா முழுவதும்.
அந்த 5 குடும்பங்கள் அப்படின்றது ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு 3வது பானிபட் போர் அப்படின்றது 1761 நடக்குது. சரிங்களா? அந்த 3வது பானிபட் போர்ல மராத்தியர்களுடைய வீழ்ச்சி அப்படின்றதோட மராத்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தரமட்டமாயிடுறாங்க. சரிங்களா? அப்ப யார் இந்த 3வது பானிபட் போரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அரசர். சரிங்களா? அகமது ஷா அப்தாலி அப்படின்றது. சரிங்களா? உங்களுக்கு அகமது ஷா அப்தாலி உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கேட்கலாம்ப்பா. எப்படி கேட்பாங்கன்னா, மராத்தியர்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது யாருடைய படையெடுப்பின் மூலமாக முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அகமது ஷா அப்தாலியுடைய படையெடுப்புக்கு அப்புறமா முடிவுக்கு வந்துடுச்சு. அது வரைக்குமே இந்திய துணைக்கண்டத்துல மராத்தியருடைய ஆதிக்கம்ன்றது ரொம்ப மேலோங்கி இருந்தது. சரிங்களா? முகலாயர்களே பாத்தீங்கன்னா மராத்தியர்களை சார்ந்து இருக்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. முகலாயர்களே பாத்தீங்கன்னா மராத்தியர்களை சார்ந்து இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. சரிங்களா? எங்களை யாராவது படையெடுத்து எங்களை தாக்குறாங்கன்னா நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி மராத்தியர்களை சார்ந்துதான் முகலாயர்களே இருக்கிறாங்க. முகலாயர்கள் அவ்வளவு ஒரு வீக்கா இருக்காங்க. சரிங்களா? 1757 சரிங்களா? இந்த காலகட்டத்துல 1757ல பிளாசி போர் அப்படின்ற ஒரு போர் நடக்குது. சரிங்களா? இந்த பிளாசி போர் அப்படின்றதன் மூலமாக சரிங்களா பிளாசி போர் அப்படின்றதன் மூலமாக ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் அப்படின்றது இந்தியாவில் தொடங்கி வைக்கப்படுது. ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் அப்படின்றது இந்தியாவில் தொடங்கி வைக்கப்படுது. அதுக்கப்புறமா அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்சார் போர் நடக்குது. சரிங்களா? பக்சார் போர் நடக்குது. அந்த பக்சார் போர்ல முகலாயர்களுமே கலந்துக்கிறாங்க. சரிங்களா? முகலாயர்களுமே கலந்துக்கிறாங்க. அதன் மூலமாக முகலாயர்கள் எவ்வளவு வீக்கா இருக்காங்க அப்படின்றது. சரிங்களா? அதுல ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுறாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் முகலாயர்கள் ரொம்ப வீக்குன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? பிரிட்டிஷ்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவனுடைய ஆட்சி எல்லை பகுதிகளை எல்லாத்தையும் அவன் விரிவுபடுத்துறதுல இறங்கிடுறான். சரிங்களா? முகலாயர்கள் வீழ்ச்சி அடைய தொடங்கிட்டாங்க. அவங்க பலம் குறைஞ்சிட்டாங்க அப்படின்றது நல்லா பிரிட்டிஷ் பீப்புளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? வெள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மராத்தியர்களுக்கு தான் அவங்க கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. 1761ல 3வது பானிபட் போர்ல மராத்தியர்களை அகமது ஷா அப்தாலி அப்படின்றது தோற்கடிச்சிடுறாரு. ஒரு மாபெரும் ஒரு தோல்வியாக இருக்குது இது மராத்தியர்களுக்கு. சரிங்களா? அவங்க தோத்து சரிங்களா ஒரு 6 மாசம் கழிச்சுதான் அவங்களுடைய படைகள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவுல அழிஞ்சிடுச்சுன்றதே அவங்களுக்கு தெரிய வருது. சரிங்களா? அந்த நகர்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எல்லாம் தெரிய வருது. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் அழிவாக அது பார்க்கப்படுது. மராத்தியர்கள் அவருடைய படையில பாத்தீங்கன்னா நிறைய வீரர்கள் கொல்லப்படுறாங்க. சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. இதனால மராத்தியர்களும் ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. சரிங்களா? ஆங்கிலேயர்கள் இதை நல்லா உணர்ந்து கொள்கிறார்கள். பிற்காலத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய செல்வாக்குன்றது இந்தியாவுல தொடங்கப்படுது. சரிங்களா? மராத்தியர்களை பத்தி நம்ம முழுசா பார்த்திருக்கோம். இது இல்லாம மராத்தியர்களுடைய அந்த ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில போர் நடக்கும். சரிங்களா? முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர், 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர், 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போர்னு சொல்லி 3 போர்கள் நடக்கும். இந்த போர்கள் மூலயமாக முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மராத்தியர்களை பாத்தீங்கன்னா துணைப்படை திட்டத்தை ஏற்க வைப்பாங்க. துணைப்படை திட்டத்தை ஏற்க வைப்பாங்க. அடுத்ததாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2வது ஆங்கிலேய மராத்திய போர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துணைப்படை திட்டத்தை ஏற்க வச்சு பேஷ்வாக்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் கொடுப்பாங்க. 3வது ஆங்கிலேய மராத்திய போர்ல பேஷ்வா முறையே ஒழிச்சிடுவாங்க. அதுலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாஜிராவ் அப்படின்றவரு கடைசி பேஷ்வாவாக இருப்பார். சரிங்களா? இதோட பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். சரிங்களா? மராத்தியர்களுடைய ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் அப்படின்றது ஒரு குறுகிய காலத்திலே முடிஞ்சிடும். அகமது ஷா அப்தாலியுடைய படையெடுப்பின் மூலமாக குறுகிய காலத்திலே முடிஞ்சிடும். சரிங்களா? இவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, இவங்க என்ன வரியெல்லாம் வசூலிச்சாங்க, அந்த காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத பத்தி சும்மா ஷார்ட்டா பார்த்தலாம். ரொம்ப ஒரு சின்ன லெசன் தான் இது. சரிங்களா? சிவாஜியின் கீழ் நிர்வாகம் அப்படின்னு சொன்னோம்னா மராத்தியர்களின் கீழ் நிர்வாகம் அப்படின்றதும் பொருள் தான். சரிங்களா? சிவாஜி அப்படின்றவர் தான் இந்த மராத்தியர்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்டே. அவர் தான் நிர்வாக முறைகள் எல்லாம் கொண்டு வர்றாரு. சரிங்களா? பிற்காலத்துல பேஷ்வாக்கள் நவீன மயமாக்கப்பட்ட ஒரு நிர்வாக முறையை கொண்டு வருவாங்க. அப்ப சிவாஜி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 கட்டங்களாக அந்த நிர்வாகத்தை பிரிச்சிருக்கிறாரு. இவருடைய நிர்வாகத்துல முக்கியமான அம்சம் அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8 அமைச்சர்கள் இருப்பாங்க. சரிங்களா? 8 அமைச்சர்கள். அதில் முதன்மையாக இருந்தவங்க யாருன்னா பிரதம அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்க பேஷ்வாக்கள். சரிங்களா? அப்ப இதை தவிர்த்து கிராமங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தேஷ்முக் அப்படின்றவங்க பல கிராமங்கள் இருக்கும். பல கிராமங்கள் 100, 200 கிராமங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நிர்வாகியாக தேஷ்முக் அப்படின்றவர் இருப்பாரு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் அதிகாரமிக்க தலைவராக கிராம தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிர்வாக தலைவராக இருந்து நிர்வகிச்சு சரிங்களா கிராமங்களை எல்லாம் பராமரிச்சு பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மராத்தியருடைய முக்கியமான வரின்னு சொன்னோம்னா
சர்தேஷ் முகி அப்படின்னு 2 வரியை வந்து வசூலிச்சாங்க. சரிங்களா? 2 வகையான வரி. சவுத் சர்தேஷ் முகி அப்படின்ற 2 வகையான வரியை வந்து வசூலிச்சாங்க. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது எவ்வளவு பங்குன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். சரிங்களா? சவுத் மற்றும் சர்தேஷ் முகி அப்படின்ற 2 முக்கியமான வரிகளை வந்து அவங்க வந்து வசூலிச்சாங்க. இராணுவத்துல கால்படை அப்படின்றது முக்கியமானதாக இருந்தது. சரிங்களா? ஆரம்ப கட்டத்துல சிவாஜிக்கு ஒரு உறுதுணையாக இந்த காலாட்படைகள் அப்படின்றது இருந்துச்சு. சரிங்களா? அப்ப இந்த 8 அமைச்சர்களுமே யார் யாருன்றதை நீங்க பாத்துக்கங்க. நம்ம வந்து புக்ல கொடுத்துருக்குறோம். சரிங்களா? நம்மளுடைய புக்ல நம்ம கொடுத்துருக்குறோம். இதோட உங்களுக்கு வந்து மராத்தியர்கள் பாடம் வந்து முடியுதுப்பா. திரும்ப ஒரு டைம் நம்ம ரிவிஷன் பண்ணலாம். மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது டெல்லி சுல்தானிய முகலாயர்கள் போல ஒரு நீண்ட நெடிய மரபை எல்லாம் கொள்ளல. சரிங்களா? மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது மகாராஷ்டிரா பகுதி, அந்த மும்பை இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மலை இடுக்குகள்ல வாழ்ந்து வந்த மக்கள் தான் அந்த மராத்தியர்கள்னு சொல்றோம். இந்த மராத்தியர்கள்னு சொல்லும்பொழுது இவங்க வந்து ஒரு கொரில்லா போர் முறை அப்படின்றது. சரிங்களா? இது வந்து ஒரு முறையான போரே கிடையாது. மறைஞ்சிருந்து தாக்குறது. மறைஞ்சுவாங்க, அப்படியே கண்டமேனிக்கு அடிப்பாங்க. இவங்களுக்குன்னு சொல்லி போர் தர்மங்கள், போர் நெறிகள்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அந்த காட்டுத்தனமான ஒரு போர் முறையை இவங்க வந்து பின்பற்றினார்கள். சரிங்களா? கொரில்லா போர் முறை அப்படின்னா மறைந்திருந்து தாக்குதல்ன்ற போர் முறையை வந்து இந்த மராத்தியர்கள் வந்து பின்பற்றினார்கள். சரிங்களா? டெல்லி சுல்தானியம், பீஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப அவங்களுடைய போருக்காக இவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க. சரிங்களா? அந்த வகையில சிவாஜி, மாவீரர் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் தான் வந்து மராத்திய சாம்ராஜ்யத்தை வந்து நிறுவுறாரு. அவருடைய தந்தை ஷாஜி பான்ஸ்ரே அப்படின்றவரு அகமது நகர் சுல்தான்ட்டையும் பீஜப்பூர் சுல்தான்ட்டையும் ஒரு அரசு அதிகாரியாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரிங்களா? இதை நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இந்த ஷாஜி பான்ஸ்லேவுக்கும் ஜீஜாபாய்க்கும் மகனாக பிறந்தவர் தான் அந்த சிவாஜி அப்படின்றவர். இந்த சிவாஜியோடைய பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் அப்படின்றவர். இவர் தான் இவருக்கு ஆசிரியராகவும் இருக்கிறாரு. சமய நெறிகள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவியங்கள் எல்லாம் போதிக்கிறாரு. சரிங்களா? பக்தி இயக்கம் அப்படின்றது அப்போ ஒரு மாபெரும் இயக்கமாக எழுச்சி பெறுது. அந்த இயக்கத்துல துகாராம், ராம்தாஸ் அப்படின்ற 2 துறவிகள் மூலமாக இவர் வந்து கவரப்படுறாரு. சரிங்களா? அவங்க மேல பெரும் மதிப்பை வந்து வச்சுக்கிறாரு. சரிங்களா? இவங்களுடைய எழுச்சியின் காரணமாக சிவாஜி அப்படின்ற ஒரு கோட்டைகளை எல்லாம் கைப்பற்ற ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? ஒரு கட்டத்துல என்ன பண்ணா, முகலாயர்கள் அப்படின்றவங்க தான் இந்தியாவில மாபெரும் சாம்ராஜ்யத்தை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் மிக வலிமையாக இருக்கிறாங்க. அவுரங்கசீப் அப்படின்றவருடைய ஆட்சியின் கீழ் முகலாயர்கள் மாபெரும் வலிமை பெற்று இருக்கிறாங்க. அவங்களுடைய கோட்டை, சரிங்களா, புரந்தர் கோட்டை அப்படின்ற கோட்டையவே இவர் வந்து ஒரு கட்டத்துல கைப்பற்றுறாரு. அப்போ அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா மராத்தியர்களை ஒடுக்கணும்னு சொல்லி அவருடைய மாமனாராகவும், சரிங்களா, முகலாயர்களின் படை தலைவராகவும் இருக்கக்கூடிய, சரிங்களா, செஸ்டகானை வந்து அனுப்புறாரு. அந்த செஸ்டகானையும் தோற்கடிச்சு விரட்டி டெல்லியே துரத்தி அடிச்சிடுறாரு சிவாஜி. அதுக்கப்புறமா ஒரு ராஜபுத்திர அரசராக இருக்கக்கூடிய ஜெய்சிங் அப்படின்றவர், சரிங்களா, ஜெய்சிங் அப்படின்றவரை அவுரங்கசீப் அனுப்புறாரு. அவர்கிட்ட வந்து சிவாஜி வந்து தோத்து போயிடுறாரு. சரிங்களா? இதுதான் உண்மை. தோத்து போயிடுறாரு, சரணடைஞ்சிடுறாரு. தன்னுடைய கோட்டைகள் பெரும்பான்மையானதை வந்து முகலாயர்கள்ட்டே ஒப்படைச்சிட்டு மன்சப்தாரி முறை அப்படின்ற முறையை வந்து ஏத்துக்கிறாரு. அவருக்கு வந்து மரியாதை செலுத்தணும், அவருக்கு விருந்து கொடுக்கணும்னு சொல்லி முகலாயர்கள் அவங்களுடைய அரசவைக்கு கூப்பிடுறாங்க. அங்க கூப்பிட்டு அவரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. அதனால ரொம்ப காயமடைகிறாரு அவர் மனதளவுல. சரிங்களா? அவரை சிறையில் அடைக்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்து பழக்குடையில வந்து தப்பிச்சு போயிடுறாருன்னு சொல்றாங்க. சரிங்களா? போனதுக்கு அப்புறமா முகலாயர்களை கண்டமேனிக்கு தாக்குறாரு. 1674 சத்ரபதி சிவாஜின்னு சொல்லி தனக்கு தானே வந்து பட்டம் சூட்டி கொண்டு வேத முறைப்படி, சரிங்களா, மணிமுடி சூடி கொள்கிறாரு ரெய்கார் கோட்டை அப்படின்ற கோட்டையில. இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. அதுக்கப்புறமா இவருக்கு அடுத்ததாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி சாம்பாஜி அப்படின்றவர் தான். அவருடைய குரு யாரு அப்படின்னா கபிலகலாஷ் அப்படின்றவர். அவர் சொல்றபடிதான் அவர் கேட்டுட்டு இருந்தாரு. 2 பேர்த்தையுமே கொன்னுடுறாங்க. சரிங்களா? கொன்னதுக்கு அப்புறமா ஷாஹு அப்படின்றவர் வராரு ஆட்சி பொறுப்புல. சரிங்களா? சிவாஜியுடைய பேரன் இவர். சரிங்களா? அவர் வராரு. இவருக்கு அப்புறமா மாபெரும் சத்திரபதிகள் யாருமே இல்லை, அரசர்கள் யாருமே இல்லை. இந்த சிவாஜி உருவாக்கின அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்றோம். 8 அமைச்சர்கள் இருப்பாங்க. அதுல முதன்மையான அமைச்சர்கள் தான் பிரதம அமைச்சர்கள்னு சொல்றோம், பேஷ்வாக்கள்னு சொல்றாங்க. அந்த பேஷ்வாக்களோட எழுச்சின்றது பிற்காலத்துல வந்து அதிகமாகுது. அவங்க தான் வந்து முகலாயர்களை, மராத்தியர்களை வந்து ஒட்டுமொத்தமா கட்டுப்படுத்துறாங்க. இவங்களோட எழுச்சின்றது படிப்படியா அதிகமாகுது. எல்லைகள் எல்லாமே, ஆட்சி பகுதிகள் எல்லாமே விரிவாக்கம் செய்யறாங்க. மராத்தியர்களுடைய குடும்பங்கள் 5 குடும்பங்கள் இருக்குது. அந்த 5 குடும்பங்களும் சுதந்திரமாக நீங்க வந்து உங்களுடைய ஆட்சி பகுதியெல்லாம் நிர்வகிச்சுக்கலாம், நீங்க வந்து உங்களுடைய எல்லைகளை எல்லாம் விரிவுபடுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து கொண்டு வராங்க. மராத்தியர்கள் ரொம்பவுமே வலிமையாக இருக்கிறாங்க. மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறை இல்லை அப்படின்றதுனால அவங்களுடைய தோல்விக்கு அது மாபெரும் காரணமாக இருக்குது. அகமது ஷா அப்தாலியோடைய படையெடுப்பு 1761 நடக்குது. பானிபட் அப்படின்ற போர்க்களத்துல மராத்தியர்களுக்கும் அகமது ஷா அப்தாலி அப்படின்ற ஆப்கானிய அரசருக்கும் இடையில போர் நடக்குது. இது வந்து 3வது பானிபட் போர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த போர்ல மராத்தியர்களுடைய தோல்வி அப்படின்றது, சரிங்களா, மராத்தியருக்கு வெற்றி கிடைக்கல.
சரிங்களா. முகலாயர்களும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. இப்போ வந்து முகலாயர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா மராத்தியர்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதான் கான்செப்ட். சரிங்களா. மராத்தியர்களுக்கு முகலாயர்கள் யாரும் ஹெல்ப் பண்ணல. சரிங்களா. அப்ப மராத்தியர்கள் அப்படின்றவங்க தோல்வியை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல போர் வீரர்கள், லட்சக்கணக்கான வீரர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க. சரிங்களா. இது மாபெரும் அடியாக இருக்குது மராத்தியர்களுக்கு. அதோட அவங்களுடைய வீழ்ச்சி அப்படின்றது, சரிங்களா, அவங்களுடைய அழிவுன்றது இந்திய துணைக்கண்டத்துல இருக்குது. அவங்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது முடித்து வைக்கப்படுது. சரிங்களா. இதுக்கப்புறம் ஆங்கிலேயருடைய எழுச்சின்றது இருக்க போது அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் எப்படி வந்தாங்க, அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு, நிர்வாகங்கள் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி துன்புறுத்துக்கு உள்ளானாங்க, விவசாயம் எப்படி நசுக்கப்பட்டது, உள்நாட்டு தொழில்கள் எல்லாம் எப்படி நசுக்கப்பட்டது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே நம்ம டிராவல் ஆகி போக போறோம். சரிங்களா. வரக்கூடிய காலங்களில் நம்ம இதுதான் படிக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்திய தேசிய இயக்கம், இந்திய விடுதலை போராட்டத்துல தமிழகத்தின் பங்களிப்பு எப்படி இருந்துச்சு, தென்னிந்தியாவில் விடுதலை போராட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வகுப்புகள் நம்ம பார்க்க போறோம். இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே பிசி எக்ஸாமுக்கு நமக்கு கேட்கக்கூடிய அந்த 10 கொஸ்டினுக்கு நம்ம வந்து எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். தொடர்ந்து உங்களுடைய கனவை நோக்கி பயணிங்கள். உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம். தேங்க்யூ.